திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடைய வரவேற்கிறோம். சபையின் நடபடிகள் நெடுந்தொடரில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. புதியவர்கள் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அநேகர் சில வருஷங்களாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கீழ்ப்பிடிதலுக்காக நிறைய பேர் உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை எடுத்து காமிக்கிற வேலை மட்டும்தான் எங்களுடையது, அதை கேட்டு கீழ்ப்பிடிய வேண்டிய வேலை உங்களுடையது. இப்பொழுது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் அற்புதங்கள். சில நேரத்தில் ஒரு வாலிப வயசில் இருக்கிற பசங்களை பற்றி பெற்றோருக்கு ரொம்ப கொஞ்சம் பெருமை இருக்கும். என்னென்னா, பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான், என் பையன் டாக்டருக்கு படிக்கிறான், இந்த மாதிரி அவங்க சொல்லும்போது அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு பெருமிதமாக சொல்லுவாங்க இல்லையா? இன்றைக்கி ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக அற்புதம்லாம் பண்ணுறேயா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருக்குது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அந்த தொடர்றது கூட கிடையாது, நான் அப்படி கையை காமிச்சதுனாலே போதும் விழுந்துருவாங்க எல்லாருமே அப்படின்ற அளவுக்குலாம் போயிட்டாங்க. ஏன்னா ஒருத்தரை விட இன்னொருத்தர் கொஞ்சம் சூப்பராக செய்யணுமா இல்லையா? இந்த ஒரு எண்ணத்தினால இன்னும் என்னெல்லாம் சொல்லணுன்ற அளவுக்கு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் போனால் இதை இன்னும் எந்த அளவுக்கு மோசமாக சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னு கற்பனை செஞ்சு பார்த்தா கூட ரொம்ப பயமாக தான் இருக்குது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் எவ்விதமாக அற்புதங்களை செய்தாங்க? இந்த அப்போஸ்தலர்கள் புத்தகத்தில் ஆவியானவர் அதை பற்றி என்ன எழுதியிருக்கிறார்? அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கா? இதை கவனிச்சிட்டோம்னா இன்றைக்கி இருக்கிற போலிகளை அடையாளம் கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் இதை சொல்கிறது வழக்கமாக இருக்குது. ஏன்னா அநேக போலிகளுக்கு நடுவில் ஒரு உண்மையான வழியை தேட வேண்டிய நிர்பந்தம் இன்றைக்கி நமக்கு இருக்குது. அதுதான் பிரச்சனைக்குரிய விஷயமே. அதனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கூர்ந்து கவனிங்க. தேவனுடைய வசனம்தான் வெளிச்சம், அதுதான் நம்முடைய கண்களுக்கு முன்னால் இருந்து நம்மளை வழிநடத்த போகுது. சரி, போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இன்றும் நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் நம்முடைய ஆழ் மனதில் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் சேர்ந்து வந்திருக்கிறோம். இந்த நெடுந்தொடர் ஆக்ட்ஸ் ஆஃப் த சர்ச், சபையின் நடபடிகை, அதாவது அப்போஸ் நடபடிகை புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்போஸ் நடபடிகள் 3வது அதிகாரம். இந்த 3வது அதிகாரத்தில் 26 வசனங்கள் இருக்கிறது. முதல் பகுதியில் அற்புத அடையாளம் ஒன்று செய்யப்படுகிறது. 2வது பகுதியில் அன்றைக்கு இருந்த அந்த எருசலேம் மக்கள் மத்தியில் பேதுரு நிகழ்த்திய 2வது பிரசங்கம், அற்புதமான ஒரு பிரசங்கம். அதை குறித்த தகவலை நாம் படிக்கிறோம். பக்கம் 164, புதிய ஏற்பாடு, அப்போஸ் நடபடிகள் 3வது அதிகாரம். இங்கே சபையானது ஆரம்பத்தில், அதாவது அந்த 3000 பேர் தனியாக ஒரு சர்ச் பில்டிங் கட்டி, அதாவது ஒரு ஆலயம் கட்டி அவர்கள் சபையாக கூடி வரவில்லை. மாறாக எருசலேம் நகரத்தில் உள்ள தேவாலயம் இருந்தது இல்லையா, அந்த தேவாலயத்தில் பின்னால் ஒரு பகுதி, அதாவது சாலமோனின் மண்டபம், அந்த மண்டபத்தில் தற்காலிகமாக சபையானது கூடி வந்தது. அதாவது தேவாலயத்தினுடைய ஒரு பெரிய செவற்றுக்கு பின்னால் கிறிஸ்துவின் சபை புதிய ஏற்பாட்டு தொழுகை செய்கிறது. அந்த செவற்றுக்கு அந்த பக்கம் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி பலிகளை செலுத்தி ஆசாரியர்கள் முன்னின்று யூத முறைமையின்படியான அந்த வழக்கமான ஆராதனை அங்கே நடைபெறுகிறது. அதாவது எருசலேம் தேவாலயத்தில் ஆராதனை நடைபெறுகிறது, சாலமோனின் மண்டபத்தில் தொழுகை நடைபெறுகிறது. சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்போது பேதுரும் யோவானும் ஜெபக்கூட்டம், ஜெப வேலை ஒன்றுக்காக அவர்கள் வருகிறார்கள். அப்படி வரும்போது நடந்த ஒரு சம்பவம். முதலாவது அப்போஸ் நடபடிகள் 4வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஒரு மனிதனை குறித்து, அவனுடைய வயதை குறித்து நம்ம இங்கே படிக்கிறோம். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாக இருந்தான். இது நீங்கள் கவனிச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். 40 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மனிதன். இப்பொழுது அப்போஸ் நடபடிகள் 3வது அதிகாரம் முதல் சில வசனங்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில்
பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது கவனியுங்கள், தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும்னா தினமும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். இந்த ஒரு வசனத்தில் 40 வயதுக்கு மேற்பட்ட அந்த மனிதன் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கும்போது சப்பானியாக பிறந்துட்டார். அதாவது ஒரு 10 வயது 20 வயது வந்த போது சில பேருக்கு ஜுரம் வந்து கை கால் விழுந்துடும், ஒரு கால் விளங்காமல் போயிடும், ஒரு கை விளங்காமல் போயிடும். ஆனால் இவனோ பிறக்கும்போதே சப்பானியாக இருக்கிறான். பிறக்கும்போதே கால்கள் வந்து அது நசுக்கி கிடக்குது. ஒரு நாளும் அவன் எழுந்து நின்றதே கிடையாது, நடக்கவும் முடியாது. இந்த மனிதன் வேறு வழி இல்லாமல் தினமும் பிச்சை கேட்கிற ஒரு மனிதனாக அந்த தேவாலய தண்டை வருகிறான். காரணம் என்னன்னா, அவனுடைய அனுதின தேவைக்கு போதுமான வருமானம் இல்லை. ஆகவே தினந்தோறும் வர வேண்டியதாயிற்று. சரி, அவன் வரும்போது எப்படி வந்திருப்பான்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போல்லாம் நம்ம பார்க்குறோம், 3 சக்கர வண்டி அல்லது மனை போன்ற ஒரு கட்டையில் ஊர்ந்து கொண்டு வருகிற ஒரு வண்டி, சின்னதாக உருளை வைத்து. இப்படியெல்லாம் ஏழை மக்கள், பிச்சை எடுக்கிற மக்கள் அவதிப்படுவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மனிதனுடைய வழியில் பார்க்கும்போது இவனை சுமந்து கொண்டு வருவார்களாம். காரணம் என்னென்னா, அவனால் எந்த ஒரு முயற்சியாலும் உருண்டோ பிறண்டோ அவனால் வர முடியாது. அவனை தேவாலயத்தில் சுமந்து கொண்டு வந்து வைப்பார்கள். ஒரு பொருளை வச்ச மாதிரி இருப்பான் அவன், அந்த இடத்த விட்டு அசைய முடியாது. அவ்வளோ பயங்கரமான நிலை. இப்போது பிறக்கும்போதே கால் இல்லாத ஆள் வளர வளர உடல் பெருக பெருக என்ன ஆகும், எல்லாமே முரடு கட்டி போயிடும். இப்போ அவனுக்கு 40 வயதுக்கு மேலே, இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அந்த மனிதன் என்ன செய்கிறான்னா, பிச்சை கேட்க வருகிறான். 3ஆம் வசனம் பாருங்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். ஒரு ஆளை விடமாட்டான் போல் இருக்கு. பேதுரும் யோவானையும் கண்டு அவன் பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். கவனிச்சிங்களா? சில சமயங்களில் நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லைனா கூட நம்ம இயேசுவை பிறருக்கு அறிவிக்க முடியும், சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல முடியும், இயேசுனுடைய மரணத்தை குறித்து பேச முடியும், இல்லைங்களா? இங்கே பேதுரும் யோவானும் என்னை உற்றுப்பார் என்று கேட்டுக்கொண்டாங்க. 5ஆம் வசனம். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவன் 40 வயதுக்கு மேற்பட்ட, தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த, யாருடைய உதவி இல்லாமல் அவன் அங்கே வர முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவனுடைய கால்கள் விளங்காமல் இருந்தது. அவனால் உருளவும் முடியாது, பெறளவும் முடியாது. அவனை தூக்கி கொண்டு வைப்பார்கள் என்று நாம் பார்த்தோம். ஆனால் நல்ல வேளை அவனுக்கு பேசும்படியான நாவும், பார்க்கும்படியான கண்களும், கேட்கும்படியான செவியும் இருந்தது. நோக்கிப்பார் என்று சொன்னபோது அவன் நோக்கி பார்த்தான். ஏதாவது கிடைக்கும் என்று நோக்கி பார்த்தான். 6வது வசனம் பாருங்கள். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்கு பிரவேசித்தான். இது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். முதலாவது, மதவாதிகள், மத எதிரிகள், மத துரோகிகள், பரிசுத்தாவினுடைய வியாபாரிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே கலக பேச்சையே பேசி தங்களுக்கு பிரியமான வார்த்தைகளை கூறி ஜனங்களை மூளைச்சலவை செய்கிற ஒரு கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பகுதி நாம் வாசிக்கும்போது பேதுரும் யோவானும் செய்த ஒரு அற்புதத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அதாவது, ஒரு கால் சாஞ்சு நடக்கிற ஆளை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி செய்யலை, அல்லது ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு காலில் கஷ்டம் ஏற்பட்ட ஆளுக்கு அற்புதம் செய்யலை. தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கும்போதே சப்பானி. இப்போ வயது 40 வருஷ காலத்தில் அவனுடைய உடல் எவ்வளோ பெரிதாக வளர்ந்துருக்கும். அப்படியானால் வளைந்து போன அல்லது குறுகி போன, நசுங்கி போன அவனுடைய கால்கள், அவனுடைய
தொடை பாகம் இந்த அளவுக்கு சுருங்கி அது ஒரு தனியாக ஒரு கருணைக்கிழங்கு கட்டிய போல மாறி இருக்கும் இல்லையா? இங்கே பேதுரும் யோவானும் என்னிடத்துல பொன்னும் வெள்ளியும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த அற்புதத்தை அவர்கள் செய்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 43வது வசனம் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. பேனால் அடிக்கோடிடுங்கள். அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். அதாவது அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியை பெற்று சபையில் சேர்க்கப்பட்ட 3000 அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த 3000 பேரும் அற்புதம் செய்தார்கள் என்று தகவல் இல்லை. மாறாக பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானத்தை பெற்ற அப்போஸ்தலர்கள் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். ஆக அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய விசேஷ வல்லமை அப்போஸ்தலரிடத்தில் இருந்திருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. இந்த அப்போஸ்தலர் செய்த அற்புதங்களில் ஒன்றை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு கொடுக்கும்படியாக வெள்ளியும் பொன்னும் இல்லை. அந்த உண்மையை பேதுரு சொல்லுகிறார். என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் வேறு ஒன்று இருக்கிறது, நசரேயனாகிய இயேசுவின் நாமம் இருக்கிறது என்று அவன் சொன்னான். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 வசனங்கள், பக்கம் 318. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அடிக்கோடிடுங்கள். அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டிக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த வசனத்தில் ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு பொன்னாலும் வெள்ளியாலும் கிடைக்காது. பொன்னும் வெள்ளியும் அழிவுள்ள வஸ்துக்களாக இருக்கிறது. குற்றமில்லாத மாசற்ற விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நம்முடைய ஆத்துமாவை கழுவக்கூடியதாக இருக்கிறது. 6வது வசனம் மீண்டும் பாருங்கள். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும், அவனுடைய கால்கள் கரடுகள் ஏறக்குறைய 40 ஆண்டு காலமாக குழந்தை பிராயத்திலிருந்தே இப்படி ஆனது, ஒரு பந்து போல இருந்தது. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் தன்னையே நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியப்படுகிறான். அந்த பிச்சைக்காரன் சுகம் பெற்ற அந்த வல்லமையை நினைத்து அவன் பார்க்கிறான். அவனால் நம்ப முடியல. அதை பாருங்களேன் என்ன செய்கிறான்னு. 8ஆம் வசனம், அவன் குதித்து எழுந்து, இதுவரைக்கும் எழுந்து நின்றதே கிடையாது. அவன் குதித்து தன்னுடைய கால் இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணிக்கணும். இப்போ குதித்து, அப்புறம் எழுந்து, அப்புறம் நின்று, அப்புறம் நடந்தான். எல்லா விதமான முயற்சிகளை அவன் செய்து பார்த்துக்கிட்டான். அற்புதம் நிகழ்ந்தது. இன்றைக்கி மேடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதம் செய்கிறார்கள் என்று காண்பிக்கிறார்கள். அந்த கால் ஊனமாக இருக்கிறாள், அப்படி இழுத்துக்கிட்டே தான் ஓடுவார். நம்ம கண்ணு எதிரில் அதை பார்க்குறோம். வாத்து மாதிரியே போயிட்டு இருப்பார். வெளிரங்கமாக அற்புதங்களை செய்வதாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அற்புதங்கள் நிகழ்ந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நிகழாத ஒன்றை அற்புதம் சொன்னால் அது மோசடி. பிரியமானவர்களே, இதோ இந்த அற்புதத்தை கவனிங்கள். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். திரும்ப என்ன செய்தான் பாருங்க, நடந்து குதித்து, திரும்ப செக் பண்ணிக்கணும். அவன் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இது வரைக்கும் அவன் லைஃப்பில் இந்த 40 வருஷ காலத்தில் தேவாலயத்துக்குள்ளே போனதே கிடையாது. அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு வெளியே உட்காந்து பிச்சை கேட்குறானா தான் இருந்திருக்கிறான். உள்ளே வந்தால் அவன் ஒரு சாபக்கேடு என்று அவனை சேர்க்க மாட்டார்கள். ஊனமுற்றவர்கள் தேவ சமூகத்தில் வர முடியாது. ஆனால் இப்பொழுதோ அவன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போயிட்டான். ஆலயத்துக்கு அவன் போகும்போது அவனுடைய நண்பர்களாகவும் தோழர்களாகவும் அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானும் இருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட பாவத்திலிருந்து குணமாக்கப்பட்ட மனிதர்கள், இயேசுவினால் அற்புத சுகங்களை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் தேவனுடைய ஆலயமாகிய சபைக்குள் வருகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வரம் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மார்க் எழுதிய சுவிசேஷம்
16வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன், கவனியுங்கள். பக்கம் 75. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான் இது. நண்பர்களே, இப்போ கொஞ்சம் கவனமாக நீங்கள் பாருங்கள். 19ஆம் வசனம் பாருங்கள். இவ்விதமாய் கர்த்தர் அவளோடு பேசின பின்பு, எவர்களோடு பேசின பின்பு? அப்போஸ்தலர்களோடு பேசின பின்பு. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களோடு பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய், எவர்கள் புறப்பட்டு போய்? இயேசு பரமேறுவதை கண்ட அந்த அப்போஸ்தலர்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். ஏனென்றால் அவர்கள் பிரசங்கம் பண்ணும்படி போதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆகவே அவர்கள் எங்கும் திரிந்து பிரசங்கம் பண்ணினார்கள். கவனிங்கள், கர்த்தர் அவர்களோடு கூட, எவர்களோடு கூட? அப்போஸ்தலர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால், எவர்களால்? அப்போஸ்தலர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். அநேக சமயத்தில் இந்த பகுதியை வாசிக்கிற கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த 3வது பிரிவு மக்கள், நாங்கள் தான் இந்த அற்புத அடையாளங்களை செய்கிற ஏஜென்ட்டுகள், எங்களுக்கு தான் இந்த வல்லமை இருக்கிறது, கத்தோலிக்கர்களோ புராட்டஸ்டன்ட் மக்களோ இதையெல்லாம் செய்ய முடியாது, நீங்கள் வந்து பாருங்கள் என்றெல்லாம் சவால் விடுவதை தினமும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது 19-20 வசனங்களை சேர்த்து நாம் வாசிக்க வேண்டும். இந்த வசன பகுதி அப்போஸ்தலரிடத்திலே இயேசு சொல்கிறார். அப்போஸ்தலர்கள் ஏன் அற்புதங்களை செய்தார்கள்? ஏன் பிசாசுகளை துரத்தினார்கள்? ஏன் சுகங்களை அளித்தார்கள்? அதற்கு ஒரு நோக்கம் இருந்ததுதான். அது என்ன? 20ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே எதை உறுதிப்படுத்தினார்? வசனத்தை உறுதிப்படுத்தினார். He confirmed the words. அவர் வசனங்களை உறுதிப்படுத்தினார். அதாவது அப்போஸ்தலர்கள் மூலமாய் பிரசங்கம் செய்தார்களே அந்த வசனத்தை, புதிய ஏற்பாடு என்று நாம் சொல்கிறோமே, அந்த வசனத்தை அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்கள் மூலமாய் உறுதிப்படுத்தினார். இன்னைக்கு அற்புத அடையாளம் செய்கிறவர்கள் எந்த வசனத்தை உறுதிப்படுத்துகிறார்கள்? இதை நீங்கள் கவனித்து சிந்தித்து ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்கள் இந்த வல்லமை பெற்றிருந்தார்களே, அதே வேளையில் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் 3000 பேர் இருந்தாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாங்களே, ஏன் அவங்க அற்புதங்களை செய்யலை? இதை நீங்கள் கவனிக்கணும். அது மாத்திரம் இல்லை, 43வது வசனத்தில் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. கிறிஸ்துக்குள்ளான மக்கள் 3000 பேருக்கும் கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிற எருசலேமில் இருந்த மற்ற எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. காரணம் ஏன்? அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புத அடையாளங்கள் செய்யப்பட்டன. இந்த அற்புத அடையாளங்கள் அவர்கள் செய்ததன் மூலம் பேதுரு பேசிய வசனங்கள் எல்லாம் கிறிஸ்துனுடையது என்று உறுதி செய்யப்பட்டது. அது பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தை என்று உறுதி செய்யப்பட்டது. இந்த மாதிரி அப்போஸ்தலர் அற்புதங்களை செய்யும்போது தனக்கும் அந்த வரம் வேணும்னு சொல்லி வெள்ளியும் பொன்னையும் கொண்டு வந்து ஒரு ஆள் விலை கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த அற்புத அடையாளம் செய்கிற வேலையை அப்படின்னு நினைக்கிறான். இந்த பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரிடப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவனிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை
பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. இந்த சீமோன் என்பவன் யார்? இந்த சீமோன் என்பவன் சமாரிய நாட்டில் புகழ்பெற்ற ஒரு மந்திரவாதியாக இருக்கிறார். இதை 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தில் மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். இவ்வளோ பெரிய ஆளுமை. ஆனால் இந்த மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், ஞானஸ்நானம் பெற்றான், பழைய தொழிலை விட்டுட்டான். ஆனால் அப்போஸ்தலருடைய கரத்திலிருந்து வருகிற வல்லமையை அவன் கண்டபோது தனக்கு அந்த வரம் வேண்டும், தன்னை பழைய ஆள் மாதிரியே ஒரு பெரிய ஆளாக தன்னை காட்டிக்கணும்னு சொல்லி தன்னிடத்தில் இருக்கிற எல்லா வெள்ளியும் பொன்னையும் கொண்டு வந்து, பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர்கிட்ட கொடுத்து, ஐயா எங்களுக்கு நீங்கள் சும்மா கொடுக்க வேண்டாம், இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு அந்த வரத்தை கொடுங்க அப்படின்னு தான் கேட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது? அப்போஸ்தலர் கரத்தில் வழங்கப்பட்ட வல்லமைகளை, அற்புத அடையாளங்களை பணம் கொடுத்து கூட யாராலும் வாங்க முடியாது. ஆக அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் இந்த தகவலை நம்ம பார்க்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய செய்தியை அவர் அங்கே குறிப்பிடுகிறார். 9 முதல் பாருங்கள். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தில் அலங்கார வாசலண்டையில் பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பேதுருவோடு தேவாலயத்துக்குள் சென்ற அந்த பழைய சப்பானியான மனிதன் இப்பொழுது நடந்து குதித்து தேவனை தொழுது கொள்வதை கண்டபோது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இந்த ஆளு பேதுரு யோவானோடு பக்கத்திலே நின்று கொண்டிருந்தான். இதை 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாது இருந்தது. ஏன்னா இந்த அற்புதம் நிகழ்ந்த ஆள் கூடவே இருந்ததுனால, 40 வருஷமாக அவனுடைய வாழ்க்கையை அந்த ஊர் மக்கள் கண்டதுனால, அவனுடைய குடும்பம் அதை அறிந்ததுனால, அந்த அற்புதம் உண்மை என்று உறுதிப்பட்டதுனால ஆச்சரியப்படுகிறார்கள். எதிரிகளால் எதிர்த்து பேச முடியவில்லை. நண்பர்களே, அற்புதம், அதாவது மிரக்கல் என்று ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அது இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் ஒரு நோக்கத்திற்காக செய்யப்பட்டிருக்கு. தேவனுடைய வசனங்கள் உறுதிப்படுத்தப்படுவதற்காகத்தான் செய்யப்பட்டிருக்கு. ஏதோ நான் ஒரு பெரிய ஆளு நீங்கள் நம்புங்கன்ற மாதிரி அவங்க செய்யலை. தேவனுடைய வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக மட்டும்தான் அவர்கள் அதை செய்திருக்கிறாங்க. அற்புதங்கள் செய்யும்போது அதற்கு 6 வகையான இலக்கணங்கள் இருந்தது. இந்த 6 இலக்கணங்கள் இருந்தால் தான் அது புதிய ஏற்பாட்டு அற்புதமாக கருதப்படும். 1, இயற்கைக்கு மேலாக, above the nature. 2, உடனடியாக, immediately. 3, before the public, பொது ஜனங்களுக்கு முன்பாக. 4, சாட்சிகளுக்கு முன்பாக, before the witness. 5, அவை பதிவு செய்யப்பட வேண்டும், it must be recorded. 6, அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், it must be a blessing. ஆக இந்த 6 இலக்கணங்கள் இருந்தால் தான் அது அற்புதம் என்று ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னைக்கு செய்யப்படுற எந்த ஒரு அற்புத அடையாளங்களும் இந்த 6 அடையாளங்களை நமக்கு காட்டவில்லை. 1, அதாவது இயற்கைக்கு மேலாக இருந்தால் தான். காலே இல்லாத ஆளுக்கு கால் முளைச்சதாக பைபிளில் போடல, கால் இருக்கிற ஆளுக்கு கால் வளர்ந்ததாக பயாலஜிக்கல் மிரக்கலாக தான் அதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, அது உடனே நிகழ்கிறது. எப்படி இந்த டிவி ரேடியோவில் இருக்கிற ஆண்டனாவை பிடிச்சி மேலே தூக்கணும்னா அது அப்படியே மேலே ஏறிக்கிட்டே வரும். அந்த மாதிரி பேதுரு அவனை கை பிடித்து தூக்கின உடனே அவன் எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டான். 3வது, அதை ஜனங்கள் பார்த்தார்கள். 4வது, அதற்கான சாட்சிகள் அங்கே இருந்தாங்க. 5வது, அந்த அற்புதம் புதிய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டு நம்ம இப்போ வாசிக்கிறோம். 6வது, அது அவனுக்கு ஒரு சாபமாக இல்லாமல் ஆசீர்வாதமாக அமைஞ்சது. இயேசு கிறிஸ்துவாலும் அப்போஸ்தலராலும் செய்யப்பட்ட எந்த ஒரு அற்புதமும் அது ஆசீர்வாதத்தை நோக்கி தான் செய்யப்பட்டிருக்கு.
இயேசுவை எதிர்த்தவருடைய கண்ணை இயேசு அற்புதமாக பிடுங்கலை. இயேசுவை தூஷித்தவருடைய நாவை இயேசு உடனே ஒரு அழுகிப்போ என்று சொல்லலை. ஆல் த blessings were recorded in the New Testament were only towards blessing. புதிய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட எல்லா அற்புதங்களும் ஆசீர்வாதத்தையே நமக்கு காண்பிக்கிறது. எனவே அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தேவதாசர்களே, கண்மணிகளே, தோழர்களே, இதை முன்னிட்டு பேதுரு அப்போஸ்தலர் ஒரு அற்புதமான செய்தி, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் சொன்ன மாதிரியே ஒரு அற்புதமான ஒரு செய்தியை இங்கே அவர் சொல்கிறாரு. இந்த செய்தியில் 13வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் அந்த பேதுருனுடைய 2வது பிரசங்கத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த பிரசங்கத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபில் ஆரம்பித்து எப்படி இயேசு கிறிஸ்து அவர் அந்த வம்சத்தில் வந்து ஸ்திரீயின் வித்தாக வந்தார் என்று சொல்லி, அவர் எவ்விதமாக சிலுவிலே அவருடைய விரோதிகளால் அறையப்பட்டார் என்று சொல்லி, அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் தேவன் அவரை எவ்விதமாக எழுப்பினார் என்று சொல்கிறார். ஆக பழைய ஏற்பாடு முழுவதும் பேசப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக இயேசு இருக்கிறார் என்று சொல்கிறான். இதை 3ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை நாம் படிக்கலாம். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாளை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரர்களாக இருக்கிறீர்கள். உன் சந்ததியிலே பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரர்களாக இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் பொல்லாங்கு நின்று விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார் என்றான். அற்புதமான ஒரு செய்தியை இங்கே சொல்லி முடிக்கிறார். சகோதரர்களே, இந்த செய்தி கேட்ட நீங்களும் கூட இயேசுவின் நாமத்தில் சொஸ்தமடையவும் பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, பொன்னாலும் வெள்ளினாலும் மீட்கப்பட முடியாத எங்களுடைய ரட்சிப்பு விலையேறப்பெற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே உண்டாகும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதை ஒப்புக்கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேட்டறலும். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்திலே திருமறை நேர நேயர்களுக்கு காலை வாழ்த்துக்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறீர்களா? குறிப்பெல்லாம் எழுதிட்டீங்களா? தொடர்ந்து பாருங்கள். உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த சத்தியத்தை நீங்கள் பிறருக்கு சொல்லுங்கள். இதன்படி வாழுங்கள். மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். நம்மை பரலோகம் கொண்டு செல்லும் மார்க்கம். அதில் வைராக்கியமாக இருங்கள், தெளிவாயிருங்கள், சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உற்சாகமாயிருங்கள். பிரியமானவர்களே, இந்த சபையின் நடவடிக்கைகள் நிகழ்ச்சியை பார்த்து பெரிய மாற்றங்களை மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். அது உங்களுடைய கடிதங்கள் மூலமாக, தொலைபேசி அழைப்புகள் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து இது பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த நாளிலே அற்புதங்கள், அதாவது அப்போஸ்தலர்கள் காலத்தில் அற்புதங்கள் நடைபெற்றது இல்லையா, அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். அற்புதங்கள் யாரால் நிகழ்த்தப்பட்டது, அது எப்படி நிகழ்த்தப்பட்டது, அதுக்கு என்ன காரணம் என்பதை அறிந்து இன்று நீங்கள் கேட்ட செய்தி, யாருடைய கரங்களால் அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டது, அதற்கான காரணம் என்ன? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். யாருடைய கரங்களால் அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டது, அதற்குரிய காரணங்கள் என்ன, அல்லது ஏன் அவைகள் நிகழ்த்தப்பட்டது? சரியான பதிலை வசன குறிப்போடு உடனே எழுதுங்கள். நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. பின்கோடு, தொலைபேசி எண், முழுமையான முகவரியை தயவுசெய்து எழுதும்படி உற்சாகப்படுத்துகிறோம். இணையதளத்தில் www.tamizhtelevision.com என்ற முகவரியில் இந்த நிகழ்ச்சியை இதே நேரம் தினந்தோறும் காலை 5:30 மணியிலிருந்து 6 வரை, சனிக்கிழமையில் காலை 8 முதல் 8:30 மணி வரை பார்க்க தவறாதீர்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.